வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு எக்ஸாம்பிள் 1.16 வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த சம் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் 4/5. இஃப் ஒன் நம்பர் இஸ் 2/15 தென் ஃபைண்ட் த அதர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பரை சம்னா என்ன அர்த்தம், ஆட் பண்ணுறது. ஓகேவா? ரெண்டு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணுறப்ப 4/5 கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் நமக்கு கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் தான் தெரியாது. அப்போ தெரியாத நம்பரை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். த அதர் நம்பர் பி எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது தானே 4/5. ஒரு நம்பர் தெரியும் 2/15, இன்னொரு நம்பர் தெரியாது. தெரியாது தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, 4/5. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், தெரியாத ஒரு பக்கம் வச்சுட்டு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு போனோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸை வந்து அப்படியே வச்சிடலாமா, இங்கிட்டு இங்கே 4/5 அப்படியே இருக்குது. இங்கே ப்ளஸில் இருக்குது, ஆப்போசிட் சைடு போகிறப்ப மைனஸாக மாறும். இப்போ -2/15. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், டினாமினேட்டர் சேமாக இல்லை. இப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். 5, 15. 5 1s 5, 5 3s 15. அப்போ என்ன கிடைக்கிது, எல்சிஎம் 15 கிடைக்குதா? இப்போ 4/5 /15 அப்படின்னா 5 3s 15. அதே தானே நியூமரேட்டரில் போடுவோம். 4 3s 12. அப்போ 2/15க்கு என்ன வரும், டினாமினேட்டர் 15 தான் இருக்குது. அப்போ 1 போட்டாலே போதும். அதே 1 மேலே. அப்போ 2 1s 2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/5க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 12/15 மைனஸ் 2/15க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2/15 தான் வரும். இப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டரை மைனஸ் பண்ணலாமா, அப்படியே இது பண்ணலாமா, 15. அப்போ 12 - 2 வந்து என்ன வரும், 10. அப்போ 10/15. இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது, ஆனால் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 5 2s 10, 5 3s 15. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 2/3 கிடச்சிருக்கு. அப்போ இன்னொரு நம்பர் வந்து என்ன, 2/3 அர்த்தம். ஓகேவா? நல்லா பார்த்துங்க. சம் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லி ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப அது கிடைக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் கொடுக்கல. கொடுக்காத நம்பர் தான் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ கொடுத்த ஒரு நம்பர் எழுதியாச்சு, தெரியாததுக்கு எக்ஸ்ன்னு போட்டுட்டோம். இங்கே சம்முன்னா ஆடுன்னு அர்த்தம், அதனால தான் ஆடு சிம்பிள் போட்டிருக்கோம். ஈக்குவல் டு 4/5 போட்டுட்டு தெரியாத ஒரு பக்கம் வச்சுட்டு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போனோம். ஆப்போசிட் சைட் போகிறப்ப மைனஸ் சிம்பிள் வரும். ஓகேவா? டினாமினேட்டர் சேமாக இல்லை, நான் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிப்போம். இந்த ஆன்சர் கரெக்டான இந்த சம்மில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இங்கே கொஷினில் என்ன இருக்குது, ஒரு நம்பரு 2/15 கொடுத்துருக்காங்களா, செக் பண்ணுறதுக்கு இது. ஓகேவா? 2/15 இருக்குது. இன்னொரு நம்பர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 2/3 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 15 3. அதே 15 தான் வரும். 5 3s 15 வருதா, 15 தான் எல்சிஎம். இப்போ 2/15 இன்ட்டு பை ஈக்குவல் டு /15னாலும் 2/15 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் 2/3 இன்ட்டு பை ஈக்குவல் டு /15னா 5 3s 15, 5 2s 10. அப்போ 2/15 ப்ளஸ் 10/15 நமக்கு என்ன கிடைக்குது, இங்கே ஆன்சரு 10 + 2 12, 12/15. இப்போ 12/15 ஆன்சர் கிடச்சிருக்கா? இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 3 4s 12, 3 5s 15. நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 4/5 கிடச்சிருக்கா? இதை பாருங்கள், நமக்கு என்ன கிடச்சிருக்கீங்க, 4/5. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 4/5 கிடச்சிருச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு நம்பர் ஆல்ரெடி தெரியும், இன்னொரு நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் அவங்க சொன்ன மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப இந்த நம்பர் கிடைக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டுன்னு ப்ரூஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.